டிகேஸ் என் நம்ம நெய்பர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பரோட்டா. தேவையான பொருட்கள்: மைதா மாவு 750 கிராம், முட்டை 3, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், சோடா உப்பு 1 டீஸ்பூன், சர்க்கரை 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர். செய்முறை: ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, சோடா உப்பு தேவையான அளவு மூன்றையும் சேர்ந்து கலந்த பிறகு முட்டையின் உடைய வெள்ளை கருவு சேர்க்கவும். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை, தண்ணீர் அனைத்தையும் சேர்த்து நன்றாக பிசைந்து விடவும். பிசைந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு மாவின் மேல் தடவி வைக்கவும். பாத்திரத்தில் பிசைந்து வைத்த மாவை அப்படியே 5 மணி நேரம் மூடி வைத்திருக்கவும். 5 மணி நேரம் கழித்த பிறகு மாவை நன்றாக மறுபடியும் பிசைந்து விடவும். அதன் பிறகு மாவை சிறிய உருண்டைகளாக பிடித்து வைக்கவும். அதன் பிறகு உருண்டைகளை ஒவ்வொன்றாக எடுத்து சப்பாத்தி கட்டையில் நீளவாக்கில் தேய்த்துக் கொள்ளவும். அதன் பிறகு நீளவாக்கில் தேய்த்ததை எடுத்து சுருட்டிக் கொள்ளவும். சுருட்டிய பிறகு சப்பாத்தியைப் போல தேய்த்துக் கொள்ளவும். சப்பாத்தி கல்லை அடுப்பில் வைத்து முதலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதன் பிறகு தேய்த்த பரோட்டாவை கல்லில் போட்டு அதன் பிறகு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு காய்ந்த பிறகு கல்லில் இருந்து எடுக்கவும். 4 அல்லது 5 புரோட்டா சுட்ட பிறகு சூட்டுடன் 2 கை வைத்து நன்கு தட்ட வேண்டும். இப்பொழுது சூடான சுவையான பரோட்டா ரெடி.